நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதே போல் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்கலாம். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இதுக்கு மேலாப்பில். அப்போ தான் மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கும். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோ. நீங்கள் சூஸ் பண்ணுற பேன் இந்த மாதிரி அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்குமே ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பக்கம் மாவு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறியிருக்கு. இதை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதை முறுக்கு உரலில் நம்ம ஃபில் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட முறுக்கு உரல் இல்லைன்னா 2வது மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மெத்தடில் கூட பண்ணலாம். முறுக்கு உரல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் மெத்தட்லேயே பண்ணுங்கள். முறுக்கு உரல் இல்லைன்ற பட்சத்தில் நான் 2வது மெத்தட் வீடியோ கடைசியில் சொல்லி தந்திருக்கேன். அதுபடி பண்ணுங்கள். நம்ம இடியாப்பம்லாம் பிழியறதுக்கு ஒரு தட்டு போடுவோம்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. அதை விட ஒரு சைஸ் பெரிய சைஸ் இருக்கும் பாருங்கள். நான் 2வதாக காமிச்சிருக்கேன்ல அது. இது நம்ம முறுக்கு காராச்சேவெலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தட்டு தான் இந்த நூடுல்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 பகுதியாக மாவை பிரித்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து முறுக்கு உரலில் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி முறுக்கு பிழியறது போல் பிழிஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வெளியில் வருது. இதை நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல தண்ணி, அது கூட சேர்த்துடணும். பாருங்கள், இப்போ நல்ல தண்ணி கொதி நிலைக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டைரெக்டாக முறுக்கு பிழியறது போல் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நீளத்துக்கு பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு லேயர் நம்ம பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பண்ண பாருங்கள். ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. 2 லேயரும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபோக் இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி மெதுவாக கலந்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இது அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா கோதுமை மாவுன்றதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. அதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குல்ல, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு நார்மல் தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் பண்ணும்போதுமே இந்த மெத்தட் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ முறுக்கு உரல் இல்லைன்னா நான் 2வது மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த மெத்தட் பார்க்கலாம். ஒரு பகுதி மாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு போல் வரமாவு தூவிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்டிடக்கூடாது. பாருங்கள், இதோட திக்னஸ் இந்த அளவு இருக்கணும். இப்போ ஒரு கத்தி இல்லைன்னா இது போல் பீஸா கட்டர் வச்சுட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சோம்ல, அதே மாதிரி இதையும் நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 2 லிட்டர் அளவு தண்ணியை ஒரு அகலமான பாத்திரத்தில் சூடுபடுத்திட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக கொதி வரும்போது இந்த மாதிரி நூடுல்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் முறுக்கு உரல் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இதுவும் வெந்துருச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கெச்சப் சேர்க்க விரும்பலைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நைஸாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் வினிகர், அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த சாஸுமே சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வினிகர், சாஸ் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட் ஓரளவுக்கு மாறுபடும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா, காய்கறி எல்லாமே இந்த நூடுல்ஸோட எல்லா பகுதியிலையும் மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நூடுல்ஸ் உடைஞ்சிடக்கூடாது. கரண்டியை இந்த மாதிரி அடிப்பகுதியில் விட்டு இந்த மாதிரி பண்ணணும். அப்போ வந்து நூடுல்ஸ் உடையாமல் நம்ம மசாலாவை மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.